ஹலோ வீவர்ஸ். நடு இரவில் முதல்வர் ஸ்டாலினுக்கு போன் செய்த விஜயகாந்த் மகன். அதிர்ச்சியில் எடப்பாடி அவர்கள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடந்து வரும் நிலையில் விருதுநகர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட அதிமுக தேமுதிக பிரமுகர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் தேமுதிக பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், விஜயபிரபாகரன் உங்கள் பிள்ளை, இன்னும் திருமணம் கூட நடக்கவில்லை, உங்களுக்காகவே உழைக்க வந்திருக்கிறார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதும் உங்கள் தலைமையில்தான் திருமணத்தை நடத்தி வைப்பேன் என உருக்கமாக பேசியிருந்தார். அவரைத் தொடர்ந்து விஜயபிரபாகரன் அவர்களின் சகோதரர் சண்முக பாண்டியனும் விருதுநகர் தொகுதியில் வீதி வீதியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஆனால் அவர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி அனுமதியின்றி பிரச்சாரம் செய்ததாக தேர்தல் அலுவலர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சண்முக பாண்டியன் உட்பட தேமுதிக நிர்வாகிகள் 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். அப்போது அதிமுக சார்பாக அவருக்கு யாரும் உதவ முன்வரவில்லை என்றும், போன் செய்தாலும் முக்கிய பிரமுகர்கள் முன்வராததால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு சண்முக பாண்டியன் உதவி கேட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.